வாழ்க்கை திறன் நடத்துபவர் சாபிர் முகமது ஹாஷிம் அனுசரணை வழங்குகிறார்கள். டர்ன் கீ ஐடி ட்ரைனிங். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயசிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ஆழமாக பதியறதுக்கு சில விஷயங்கள் காரமாக பேசப்படணும். சீதனத்தின் அடிப்படையான 3 வகைகள் ஆபாசமான ஒரு வகைகள். முதலாவது வகை தான் சீதனத்துல சீதனம் கேட்க மாட்டாங்க, சீதனம் கொடுக்கிற வீட்டுல தான் முடிப்பாங்க. சீதனம் கேட்க மாட்டாங்க, சீதனம் கொடுக்கிற வீட்டுல தான் முடிப்பாங்க. இதுக்கு சொல்றது நல்ல பாம்பு சீதனம். அந்த பாம்பு நல்லதாக இருந்தாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க அதுக்கு விஷம் இல்லைன்னு. அதுக்கு உணர்வு வார்த்தையில சொல்வதாக இருந்தால் வந்தால் விபச்சாரம் சொல்லுவாங்க. இந்த சீதனத்தை விபச்சாரத்தோடு ஒப்பிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இது வந்தால் விபச்சாரம், நாங்களா கேட்கறது இல்ல, விபச்சாரத்தை தேடுற வந்தால் விபச்சாரம். அடுத்த ஜாதி தான் சீதனம் தந்தா தான் முடிப்போம், இல்லாட்டி முடிக்க மாட்டோம். இது பகிரங்கமாக கேட்கிறது. இதுக்கு சொல்றது மலப்பாம்பு சீதனம். முழுசா முழுங்கிட்டு கம்முன்னு கிடக்கும், ஜமிச்ச பொறோ மர தேடி நாயாக அலையும். இதுக்கு சொல்லுவாங்க பகிரங்க விபச்சாரம். அடுத்த வகைதான் உள்ள வீட்டுல முடிக்கிறது, அதுக்கு போற கேட்கிறது, தராட்டி விட்டு போடுறது. இதுக்கு சொல்லுவாங்க பொடையான் பாம்பு சீதனம். அடிச்சே கொல்லோனும், ஊருக்குள்ளவே வரவிடக்கூடாது, மிக நஞ்சி. இதுக்கு சொல்றது பலாத்காரமான விபச்சாரம். அடுத்ததுதான் குஞ்சுலி காக்காவும் கூட கூடன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதே மாதிரி மாப்பிள்ள கேட்க மாட்டாரு, வாப்பா கேட்பார் என்னத்துக்கு, அவரோட கடனை அடிச்சு கொள்றதுக்கு. உம்மா கேட்பா என்னத்துக்கு, கடைசி காலத்தை நல்லா கொண்டு போறதுக்கு. தாத்தா கேட்பா என்னத்துக்கு, சீதனம் தம்பிட பொண்ணுட்ட வேறொன்றுக்கும் இல்ல மச்சாண்ட கடைக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு. தங்கச்சி கேட்பா நானாக்காக வேண்டி சீதனம், இது வேறொன்றுக்கும் இல்ல அவட கல்யாணத்தை சிறப்பா முடிச்சு கொள்றதுக்கு. இதுக்கு சொல்றது காக்கா பிடிக்கும் காக்கா சீதனம். இது மிகவும் பகிரங்கமானது, அசிங்கமானது, விபச்சாரத்துக்கு விளக்கு பிடிக்கும் கூட்டம். இது நோக்கம் இல்லாம வெளிச்சம் பிடிக்காது. இது மிக மோசமான கூட்டம். இந்த கூட்டம் இருக்கலையா, இந்த கூட்டத்துக்கு நீங்க பொண்ணு கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட பிள்ளையிட இல்லற வாழ்க்கையில் இருந்து எல்லா விஷயத்துக்கும் இந்த குடும்பம் தலையிட்டு கொண்டே இருக்கும். உங்களோட மகள் உங்களோட மருமகனோட நிம்மதியா வாழ மாட்டா, அவங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் அந்த குடும்பம் தலையிட்டு கொண்டே இருக்கும். சீதனம் எடுக்கும் சகோதரர்களே, உங்களுக்கு தந்த சீதனத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ சீரழிஞ்சிருப்பாங்களோ, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்களோ, எவ்வளவு ஆத்திரப்பட்டிருப்பாங்களோ, எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்களோ, அவ்வளோ கஷ்டத்தையும் நீங்க அந்த சீதனத்தை சும்மா எடுத்துட்டு அனுபவிக்கிற காலத்துல அவ்வளோ கஷ்டமும் நீங்க படுவீங்க. இதை விட ஒரு நஷ்டமான வாழ்க்கை யாருக்கும் இருக்காது. அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது உங்களுக்கு தரக்கூடிய நேரத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ வைத்தெரிச்சலோட தான் தருவாரு. அந்த வைத்தெரிச்சலை நீங்க அனுபவிக்காம மௌத்தாகவே மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நல்லா பேசுவார் இவர் சாபிர் ஹாஷிம், நல்லா பேசுவார். சீதனம் கொடுக்கிற மாப்பிள்ளை இந்த காலத்துல எங்க இருக்கிறான்னு கேட்கிறாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு சீதனம் கொடுத்து முடிக்க தயாரான ஆண்கள் இலங்கையில பரவலாக இருக்கிறாங்க, தாராளமாக இருக்கிறாங்க. பெண்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும் 4 விஷயத்துல. சீதனம் கொடுக்கிற மாப்பிள்ள தேடி வருவாரு. 4 விஷயத்துல பெண்கள் ரெக்கமெண்ட் பண்ணப்படணும். ஒரு பெண் சொல்லணும், இந்த பெண் எப்படின்னு சொன்னா பேச்சில அழகு, மத்தது அமைதியான பேச்சின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணணும். இன்னொரு பெண் சொல்லணும், இவ பேச்சில அழகு, இவட பேச்சு சரியான அமைதியானது. அடுத்தது இன்னொரு பெண் இந்த பெண்ணை ரெக்கமெண்ட் பண்ணணும், இவன்டா பாவம் செய்யறல்ல, பெரிய அளவுக்கு நன்மை செய்யறான்னு சொல்றாங்களோ இல்லையோ, இவன்டா பாவம் செய்யறல்லன்னு இன்னொரு பெண் என்ன செய்யணும், ரெக்கமெண்ட் பண்ணணும். அடுத்ததாக இன்னொரு பெண் ரெக்கமெண்ட் பண்ணணும், ஆடையிலையும் நடத்தையிலையும் சரியான அடக்கமானவள், இன்னொரு பெண் ரெக்கமெண்ட் பண்ணணும். அடுத்ததாக சிம்பிளா சொல்லணும் மத்த பொம்பளைகள் எல்லாம், இவன்டா கொஞ்சம் ரிலிஜியஸனா, இவ கொஞ்சம் மார்க்கமான பொண்ணனா, நல்ல புள்ளன்னு சும்மா சிம்பிளா சொல்ல.
யார் இந்த ரெக்கமெண்டேஷன் பெண்களால் எடுத்துக்கொள்றாங்களோ, எப்படி எறும்பு இனிப்ப தேடி வருமோ அதே மாதிரி எங்களோட சூஃபி குஞ்சுகள் இருக்கிறாங்க, உங்களை தேடிட்டு போவாங்க, வந்து எடுத்துட்டு போவாங்க, மகர் தந்து எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி தேனுள்ள பூக்கள் எப்படி தேடி அலையுதோ, மகர் கொடுக்கக்கூடிய ஆண்கள் தாராளமாக இருக்கிறாங்க, தேடி வந்து எடுத்துட்டு போவாங்க. பொண்ணு பார்க்க போறேன் சார், என்ன சார் பேசுறதுன்னு என்கிட்ட ஒரு மாணவன் கேட்டார். அவருக்கு ஒரு 27 வயசு இருக்கும். அவர்கிட்ட நான் சொன்னேன், சும்மா நக்கலா தான் சொன்னேன், போயிட்டு கேளுவாப்பா, ஆயிஷா நாயகியின் அழகிய குணங்களை பத்தி சொல்லுங்களேன்னு சொல்லுங்க. அவர் கேட்டிருக்கிறாரு. நான் மறுபடியும் காண போக்கல. என்ன அவன் பொண்ணு பார்க்குற விஷயம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். சார் கதையை ஃபுல்லா சொல்லிட்டு ஆயிஷா நாகிய பெத்தெடுத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஒரு நல்ல நடத்தையை பத்தி நீங்க சொல்லுங்களேன்னு திருப்பி கேட்டுட்டா. சார் எங்கட தங்கச்சிமார்களும் மோசம் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ். ஈமானியத்தான பெண்களை தேடி எடுத்துட்டு போறதுக்கு ஈமானியத்தான ஆண்கள் தாராளமாக இருக்கிறாங்க. உறுதியாகிறீங்க பெண்களே, நீங்க துவா கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு கணவன் அல்லாஹ்ட புறத்திலிருந்து வரணும், உன் புறத்தில் இருந்து வரணும் உறுதியாக கேளுங்க. உங்களுக்கு நீங்க வெளியோண்ட கூட்டிக்கோங்க. தாராளமான மனப்பான்மை உள்ளவர்களாக நீங்க இருங்க, அமைதியான பெண்களாக நீங்க மாறுங்க, அழகான நடத்தியுள்ளவர்களாக மாறுங்க. உங்களை தேடி எடுத்துட்டு போறதுக்கு அழகிய ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல பெற்றோர்கள் மிக கவனமாக இருந்துக்கோங்க. என்னதாவது சேர்த்து வைக்கத்தான் வேணும், ஏதாவது சேர்த்து கொடுக்கத்தான் வேணும்னு வீட்டுக்கு வரக்கூடிய எங்கட புரோக்கர் அங்கிள் வருவாங்க, பொண்ணை தூக்கிட்டு வருவாங்க, மாப்பிள்ளையை தூக்கிட்டு வருவாங்க. மாஷா அல்லாஹ் பெரியோர் அமல் செய்யக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க. இதுலயும் அட்டகாசமாக சில ஆட்கள் கேட்கிற கேள்வி என்ன, பொண்ணுக்கு என்ன கொடுப்பீங்க? நீங்க வாய் கூசாம கேளுங்க, இது எந்த பாம்பு ஜாதியா இல்லாட்டி காக்கா ஜாதியான்னு கேளுங்க. சீதனத்துல எந்த வகைன்னு கூச்சப்படாம பகிரங்கமாக கேளுங்க. இந்த சமூகத்துல கலை புடுங்க வேண்டிய காலம் வந்துட்டு, தவறாக சுட்டி காட்டப்பட வேண்டிய காலம் வந்துட்டு. இதுக்கு புறம் கேட்டு வரக்கூடியவரை நீங்க என்ன செய்ய வேணாம், அவர் வீட்டுல வச்சு டீ கொடுக்கவும் வேணாம், அவருக்கு எந்த ஒரு பண உதவிகளும் செய்ய வேணாம். யாரு வாயில சீதனம்ன்ற வார்த்தையோட வாராங்களோ, பிள்ளைக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டுட்டு வாராங்களோ, இவர்களுக்கு வாசல்ல வச்சே திருப்பி அனுப்பக்கூடியதாக மாத்திருங்க. மாஷா அல்லாஹ். சில சகோதரர்கள் மஹர் கொடுக்கக்கூடிய ஆண்களை மட்டும் தான் நாங்க பேசி கொடுப்போம் இருக்கிறாங்க, மார்க்கப்பட்டுள்ள பெண்களை மட்டும் தான் பேசி கொடுப்போம் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த விஷயத்துக்காக வேண்டி, குமர காரியங்களுக்காக வேண்டி, நல்ல திருமணங்கள் நடக்கிறதுக்காக வேண்டி ரெக்கமெண்ட் பண்றாங்களோ, பேச்சுவார்த்தைகள் செய்யறாங்களோ, இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். சகோதரிகளே, மாஷா அல்லாஹ், எங்களோட சூஃபி குஞ்சு பொடியமார்கள், மஹர் கொடுக்க தயாரான பொடியமார்கள் முழு ஸ்ரீலங்காலையும் அலைஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. தகுதியான பெண்களாக நீங்க மாறினீங்கன்னு சொன்னா உங்களைய போட்டு எடுத்துட்டு போறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.